ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஒன் செட். ஸோ இந்த வீடியோ வந்து மசில் இம்பேலன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பலாம் இல்லை, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். என்னோட நாலேஜ் தான் ஷேர் பண்ண போகிறேன். பெருசாக சயின்ஸை பற்றியெல்லாம் பேச போகிறது இல்லை. என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மசில் இம்பேலன்ஸ்க்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு 4 கொஸ்டின், அதை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு 4 கொஸ்டின் கேட்க போகிறேன். நீங்கள் வந்து ப்ரோ பாடி பில்டரா, இல்லை நீங்கள் வந்து அட்லீஸ்ட் பாடி பில்டிங் காம்படிஷனில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா, இல்லை யாராவது உங்ககிட்ட வந்து என்னடா மச்சான் ஒரு மசில் சின்னதாக இருக்குது ஒரு மசில் பெருசாக இருக்குது அப்படி தூக்கிட்டு பார்த்துருக்காங்களா மசில் இம்பேலன்ஸாக இருக்குது அப்படின்னு. அப்புறம் இன்னொரு கொஸ்டின் வந்து நீங்கள் அட்லீஸ்ட் 100 grams ஆஃப் ப்ரோட்டீனாச்சு எடுக்கிறீங்களா ஒரு நாளைக்கு. ஏன்னா நியூட்ரிஷன் ரொம்பவே முக்கியம். அட்லீஸ்ட் மசில்னாச்சு டெவலப் ஆகணும். மசில் இம்பேலன்ஸ் அப்புறம் தான் மசில் டெவலப் ஆனால் அதுக்காக நீங்கள் ப்ரோட்டீன் எடுத்திருக்கீங்களா. இது 4மே முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் நம்ம இந்த டாபிக் உள்ள வரலாம். இந்த 4மே நீங்கள் எதுலையுமே நீங்கள் ஃபாலோ ஆகலைன்னா தயவு செஞ்சு உங்கள் நியூட்ரிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு பேசிக் திங்ஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ மசில் இம்பேலன்ஸை பற்றி இப்போது கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, மசில் இம்பேலன்ஸ்னால் என்ன? அதாவது ஒரு பக்கம் வந்து அதிகமாக இருக்கும் மசில் சைஸ், இன்னொரு பக்கம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்லேருந்து சொல்லலாம். எல்லாருக்குமே ஸ்ட்ராங் சைடு வீக் சைடுன்னு இருக்கும், ஓகேவா? ஸோ இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா கிரிக்கெட்டர்ஸ் இருப்பாங்க, ரைட் சைடு பேட்ஸ்மேன், லெஃப்ட் சைடு பேட்ஸ்மேன். ஸோ இன்னும் இந்தியன்ஸ் நிறைய பேர் ரைட்டில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா நம்ம ரைட்டில் தான் எல்லா வேலையும் பார்ப்போம், எழுதுறது, சாப்பிட்றது, சின்ன வயசுலேருந்தே. ஸோ விச் மீன்ஸ் நம்ம ரைட் சைடில் பவர் அதிகமாக இருக்கும். ஸோ வெயிட் லிஃப்ட் பண்ணுறப்ப கூட பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுறப்ப ரைட் சைடு தான் போகும், லெஃப்ட் சைடு அடி வாங்கும். நிறைய பிகினர்ஸ் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னா நீங்கள் அப்போவே அந்த விஷயத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணோன்னா அதாவது பேசிக் திங்கில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணும். புஷ்அப், டிப்ஸ், அப்புறம் புல்அப். நீங்கள் டீனேஜராக இருந்து பிகினராக இருந்தால் சரி, ஏன்னா பிகினராக இருந்தால் சரி, பேசிக்லேருந்தே இந்த இந்த ஸ்ட்ராங் சைடு வீக் சைடு வந்து நீங்கள் ஓரளவுக்கு கரெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு பெருசாக அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா நிறைய பிகினர்ஸ் வந்து அதை கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுவாங்க, ஓகே, ஸோ ஒரு சைடு அடி வாங்குது. நெக்ஸ்ட் டே பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுவாங்க, ஒரு சைடு அடி வாங்குது. ஸோ இதே தான் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பெஞ்ச் ப்ரெஸ் மட்டும் இல்லை, எல்லா ஒர்க் அவுட்டும், பைசப்ஸ் கர்ல், டம்பிள் கர்ல், ஸ்குவாட் கூட போகிறப்ப இப்படி பண்ணுவாங்க சில பேர். ஸோ இதை பேசிக்காக நம்ம ஸ்டாப் பண்ணோன்னா பேசிக்கில் வந்து ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணும். புஷ்அப், புல்அப், டிப்ஸ். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 6 month வந்து இதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். பேசிக் மூமெண்ட்டில் ஃப்ரீ மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை ஃப்ரீ வெயிட் ஒர்க் அவுட், இல்லைனா பாடி வெயிட் ஒர்க் அவுட் சொல்லுவாங்க. எல்லாமே ஒரு 3 sets 10 repetition பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெயிட்டில் கை வைங்க. ஏன்னா நீங்கள் பிகினராக இருந்து டீனேஜராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கவரி எபிலிட்டி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு 6 month இந்த மாதிரி பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை. அதுக்கப்புறம் வெயிட் லிஃப்ட் பண்ணுங்கள். பட் இதையும் உங்களோட ரொட்டீனில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, எந்த தப்பும் இல்லை. ஏன்னா டீனேஜராக இருந்து நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கவரி எபிலிட்டி வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ எந்த தப்பும் இல்லை. ஸோ நீங்கள் ஆல்ரெடி பிகினராக இருந்து இப்போ ஒரு இன்டர்மீடியட்டாக இருந்து நீங்கள் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு என்ன பண்ண நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசிடலாம், ஓகே? சில பாடி பில்டர்ஸை பார்த்துருப்பீங்க. எக்ஸாம்பிள் வந்து டோரியன் யாட்ஸ் எடுத்துக்கோங்க. அவர் பேக் வந்து ரொம்பவே திக்காக அழகாக இருக்கும். அவரோட லெஃப்ட் சைட் ட்ரெப்பீசியஸோ ரைட் சைட் ட்ரெப்பீசியஸோ, அதாவது பேக் டபுள் ஷாட், நான் பிக்சர்ஸ் ஆட் பண்ணுறேன். பேக் டபுள் ஷாட் அடிக்கிறப்ப ஒரு சைட் பெருசாக ஒரு சைட் சின்னதாக இருக்கும். அதுக்கப்புறம் அர்னால்ட், ஓகே, அவரோட பைசப் அழகாக இருக்கும். அவரோட பைசப் வந்து ஃப்ரண்ட் டபுள் பைசப் அடிக்கிறப்ப ஒரு சைட் பைசப் பீக் வேறு மாதிரி இருக்கும், இன்னொரு சைட் பைசப் பீக் வந்து வேறு மாதிரி இருக்கும், கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஜே கட்லரோட குவாட் ஸ்டம் பார்த்துருப்பீங்க. அந்த பிக்சர்ஸை நீங்கள் ஆட் பண்ணுறேன். அவரோட லெஃப்ட் சைட் தைஸ் வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும், ரைட் சைட் தைஸ் வந்து சின்னதாக இருக்குன்னா அதோட கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் ஸ்மாலாக இருக்கும். இதுக்கு என்ன காரணம்னா அவங்களோட உடல் கட்டமைப்பே அந்த மாதிரி. இது பேர் மசில் இம்பேலன்ஸ் இல்லை, அவங்களோட உடல் கட்டமைப்பே அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி இருந்தால் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, ஓகே? என்னோட ரைட் சைட் ட்ரைசப்போ லெஃப்ட் சைட் ட்ரைசப்போ கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதேமாதிரி ரைட் சைட் பைசப்போ லெஃப்ட் சைட் பைசப்போ கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு பேர் மசில் இம்பேலன்ஸ் இல்லை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது உடலோட கட்டமைப்பு அப்படி தான் இருக்கும், அது எதுவுமே பண்ண முடியாது. உதாரணத்துக்கு ஸ்பார்டன்ஸ் படம் பார்த்துருப்பீங்க. அவருக்கு செஸ்ட்டில் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்க. அது எதுவுமே பண்ண முடியாது. அது வந்து அவரோட உடல் கட்டமைப்பு, அவரோட செஸ்டோட இன்சர்ஷன் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ஸோ அவரோட
அந்த பாடி டைப்பே அந்த மாதிரி அது எதுவுமே பண்ண முடியாது. அவர் என்னதான் இங்கே கேப் இருக்குது ஃபில் பண்ண நினச்சாலும் ஃபில் பண்ண முடியாது. அதே மாதிரி தான். ஸோ மசில் இம்பேலன்ஸு இதையே போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஈவன் ப்ரோ பாடி பில்டர்ஸே இந்த மாதிரி அவங்களோட பாடியில் சின்ன சின்ன குறைகள் இருக்கும், கம்ப்ளீட்டாக யாருமே இருக்க மாட்டாங்க. அப்புறம் மசில் அட்ரோஃபின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வயசுக்கு அப்புறம் மசில் வந்து லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ரோனி கோல்மேன் 1999 இருந்த பேக் நான் இங்கே காட்டுற பிக்சர், அதுக்கும் 2005 இருக்க பேக்குக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னா ஒரு ஏஜுக்கு அப்புறம் அவரோட பீக் இறங்கிடும். ஸோ 40+ இயர்ஸ்க்கு ஆகிறப்ப மசில் டிஷ்யூஸ் எல்லாமே லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுனால மசில் இம்பேலன்ஸ் ஏற்படலாம். ஓகே, இதில் பேசிக் திங்ஸ் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு மசில் இம்பேலன்ஸுக்கும் அவங்களோட மசில் டைப்புக்கும் டிஃப்ரெண்ட் தெரியாமல் இருப்பீங்க. இதனோட ரைட் சைட் தைஸ் வந்து ரொம்பவே பெருசு, லெஃப்ட் சைட் தைஸ் வந்து கொஞ்சம், அது கூட கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அது என்னால் எதுவும் பண்ண முடியாது, என்ன தான் ஒர்க் அவுட் பண்ணாலும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக அதாவது உங்களுக்கு மசில் இம்பேலன்ஸ் இருந்து அதை ஃபைன் பண்ணிங்கன்னா எப்படி க்யூர் பண்ணணும்னா வேறு வழியில் எக்ஸ்ட்ரா செட்ஸ் போடணும். ஓகே, ஸோ ரைட் சைடில் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருந்து லெஃப்ட் சைடில் வந்து மசில் இம்பேலன்ஸாக கம்மியாக இருந்தால் நீங்கள் 3 செட்ஸ் போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா 4 செட்ஸ் போடணும். ஓகே, வேறு வழியே இல்லை, எக்ஸ்ட்ரா ரெப்பிடேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் மிஷின்ஸ் யூஸ் பண்ணணும். ப்ரீ எக்ஸாஸ்ட் டெக்னிக் என்னன்னு தெரியலனா கூகுளில் போய் பாருங்கள். அப்புறம் அதிகமாக மிஷின்ஸ் யூஸ் பண்ணோம். அதிகமாக டம்பிள்ஸ் யூஸ் பண்ணோம். நீங்கள் பார்பிளே யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஏன்னா பார்பிள் வந்து பெஞ்ச் ப்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்டாண்டிங் பார்பிள்கெல்லாம் இருந்தாலும் சரி, ஷோல்டர் பார்பிளே ராடே யூஸ் பண்ணாதீங்க. கோ டு டம்பிள் யூஸ் பண்ணுங்க. பெஸ்ட் அதுதான், டம்பிள் யூஸ் பண்ணுங்க. இதுதான் கியூர். பெரிய பெரிய பாடி பில்டரே இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க எலைட் லெவல், அதாவது ப்ரோ லெவலில் இருக்க பாடி பில்டர்ஸ் இதை தான் பண்ணுவாங்க. ஜஸ்ட் அவ்வளோதான். நீங்கள் வந்து நார்மலாக ஜிம்முக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் பண்ணுமா ப்ரோ அப்படின்னு கேட்டால் நான் வேணாம் தான் சொல்லுவேன். எக்ஸ்ட்ரா செட்ஸ் எதுக்கு போடணும்? யாராச்சும் வந்து கேட்க போகிறாங்களா? உங்களுக்கு சட்டியை தூக்கிட்டு என்ன இங்கே மசில் கம்மியாக இருக்கீங்க அதிகமாக இருக்குன்னு, இல்லை நீங்கள் பாடி பில்டர் ஆக போகிறீங்களா? ஜஸ்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் மாதிரி தான் தரேன். ரொம்ப திங்க் பண்ண வேணாம். ஓகே, நீங்கள் ஜிம் ப்ரோவாக இருந்து ஜிம் ஃப்ரீக்காக இருந்து ஓகே டெய்லி ஜிம்முக்கு போகிறவங்களா இருந்து உங்களுக்கு மசில் இம்பேலன்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் மிஷின்ஸ் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா செட்ஸ் போடணும்னு அவசியம் இல்லை. அதிகமாக டம்பிள்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, பெஞ்ச் ப்ரெஸ் செஸ்ட் வந்து இம்பேலன்ஸாக இருந்தால் பெஞ்ச் ப்ரெஸ் மட்டும் பண்ணாதீங்க ப்ளீஸ். டு நாட் டூ பெஞ்ச் ப்ரெஸ். டம்பிளில் ப்ரெஸ் பண்ணுங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா என்னோட செஸ்ட் வந்து ரொம்பவே ஹாரிபுளாக இருக்கும். ஓகே, என் செஸ்ட் ரொம்பவே வீக். நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணேன்னா டம்பிள் ப்ரெஸ், அவ்வளோதான். இன்க்ளைன் டம்பிள் ப்ரெஸ் கூட இல்லை, ஃப்ளாட் டம்பிள் ப்ரெஸ். அது எப்படி பண்ணுவோன்னா நம்ம வீடியோவில் நான் பண்ணியிருப்பேன், ஒரு செஸ்டே வீடியோவில் இருக்கும், அதை போய் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அப்புறம் மிஷின்ஸ், அப்புறம் ஃப்ளைஸ் யூஸ் பண்ணுவேன். மிஷின்ஸ் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜிம்மில் மிஷின்ஸ் இருந்துச்சுன்னா அதிகமாக ப்ரீ அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் செஸ்ட்டை. அவ்வளோதான் காய்ஸ், வேறு எதுவுமே இல்லை. பட் இது எல்லாமே பண்ணிவிட்டு ப்ராப்பரான நியூட்ரிஷன் வேணும். மசில் இம்பேலன்ஸ்க்கு முன்னாடி அட்லீஸ்ட் மசில் டெவலப் ஆகணும். ஓகே, அதுதான் முக்கியம். ப்ராப்பரான நியூட்ரிஷன் இருக்கணும். நீங்கள் எது பண்ணாலும் கன்சிஸ்டண்ட்டாக வரணும். நீங்கள் நிறைய வீடியோ, நான் பெருசாக எந்த ஒரு யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுறதில்ல தமிழ் ஃபிட்னஸை பொறுத்த வரைக்கும். ஸோ சாரி, ஏன்னா எனக்கு பெருசாக நான் பாடி பில்டிங் வந்து நான் தனியாக தான் லேர்ன் பண்ணிக்கினேன். இவங்ககிட்ட இருந்தால் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ இவங்களை பற்றி தான் எனக்கு தெரியும் அதிகமாக. வேறு ஏதாச்சும் சேனலில் மசில் இம்பேலன்ஸை பற்றி சொல்லியிருந்தாலும், இல்லை வேறு ஏதாச்சும் ஃபாரின் சேனலில் வந்து, அதாவது யூஎஸ் நிறைய சேனல்ஸ் இருக்குல்ல, அவங்க மசில் இம்பேலன்ஸை பற்றி சொல்லியிருந்தாலும், நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாலும், புவர் நியூட்ரிஷன், அதாவது நியூட்ரிஷனே இல்லாமல் நீங்கள் அதை பிளைண்டாக ஃபாலோ பண்ணால் அந்த இடத்துல உங்களுக்கு எதுவுமே வளர போகிறது இல்லை. ஸோ நியூட்ரிஷன் தான் ரொம்பவே முக்கியம் மசில் டெவலப்மெண்ட்டுக்கு. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு மசில் இம்பேலன்ஸான்னு பாருங்கள், இல்லை வந்து உங்களோட பாடி டைப் அப்படி இருக்கா அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. மசில் இம்பேலன்ஸுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ பாடி டைப் இப்படி தான் இருக்குன்னா அதை பண்ண முடியாது. ஒரு சைடு பெருசாக இருக்கும், ஒரு சைஸ் சின்னதாக இருக்கும், ஒரு சைஸ் ஷேப் வேறு மாதிரி இருக்கும், ஒரு சைடு வேறு மாதிரி இருக்கும். அது வந்து மசில் இம்பேலன்ஸ் இல்லை, உங்கள் பாடி டைப்பே அந்த மாதிரி, அவங்க ஸ்ட்ரக்சரே அப்படி தான் இருக்கும். அது எதுவும் பண்ண முடியாது. ஸோ மசில் இம்பேலன்ஸ் இருந்தால் வேறு வழியில் எக்ஸ்ட்ரா செட்ஸ் தான் போடணும். திருப்பவும் சொல்கிறேன், இங்கே 3 செட்ஸ்னால் இங்கே 4 செட்ஸ் 5 செட்ஸ் போடுற மாதிரி இருக்கும்.
அப்புறம் ஸ்டாட்டிக் ஹோல்ட் பண்ணணும். நிறைய இந்த மாதிரி டெக்னிக்ஸ் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அவ்வளோதான் ஆச்சு இந்த வீடியோ. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க, தெளிவாக சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். நீங்கள் ப்ரோ பாடி பில்டரில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலன்னா மசில் இம்பேலன்ஸை பற்றி கவலைப்படாதீங்க. அதிகமாக தம்பிள் மூவ்மெண்ட் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பைசப் வந்து இம்பேலன்ஸாக இருந்தால் ஆல்டர்னேட் தம்பிள்கள் அதிகமாக பண்ணுங்கள். கான்சன்ட்ரேஷன் கல் பண்ணுங்கள், அது வேறு லெவல் ஒர்க் அவுட். ஓகே, இதெல்லாம் ப்ரீச்சர்கள் தம்பிளில் பண்ணுங்க சொல்லுவான். பார்பிள் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க, அதாவது ராடு மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. இன்னும் உங்களோட ஃபிசிக்கை வந்து அதை ரொம்பவே அசிங்கப்படுத்திடும். இது என்னோட தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஓகே, என்னோட செஸ்ட் வந்து ரொம்பவே ஹாரிபிளாக இருக்கும். நான் வந்து டம்பிளை வச்சு அதை ஃபிக்ஸ் பண்ணேன். ஸ்டில் வந்து நான் டெவலப் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் ப்ராப்பராக டெவலப் பண்ணிட்ட அப்புறம் என்னுடைய செஸ்ட்டை நான் எப்படி பில்ட் பண்ண நான் தனியாகவே ஒரு வீடியோ போடுறாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ பாடி பில்டிங் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாய்.